எல்லாருக்கும் வணக்கம். நவகிரகங்கள்லேயே முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயோட வக்கிர பயிற்சி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஜோசியரை செவ்வாய் வக்கிர பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எதுக்காக நாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, செவ்வாய் அங்காரகன், பூமி காரகன், பூமி சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் ஆதிபந்தம் கொண்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறவரே செவ்வாய் தான். சிவபெருமானோட நெற்றியில் இருக்கிற விபூதியில ஒரு துளி கீழே விழுந்துருச்சு, அதுலேருந்து உருவானவர் தான் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாய் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து நவகிரகங்களில் ஒரு கிரகமாக மாறினார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அப்படிப்பட்ட செவ்வாய் வக்கிரமடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா பூமி காரகனே அவர் தான், பூமி தாய் தான் செவ்வாயை வளர்த்தாங்க அப்படிங்கிறதும் ஐதீகம். அப்படிப்பட்ட செவ்வாய் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கார்த்திகைக்கு 18 கடகராசியில் நீச நிலையில் இருக்கார், பலமிழந்து போயிருக்காரு. இதே இடத்துல வக்கரமும் அடைகிறாரு. அதாவது டிசம்பர் 3 கார்த்திகை 18 செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. அங்கே இருக்கிற செவ்வாய்க்கு தான் இருக்கிற இடத்துல இருந்து 4, 7, 8 இந்த 3 இடத்துல அவரோட பார்வை அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு. அந்த வகையில் கடகத்தில் இருக்கிற செவ்வாயோட பார்வை துலா ராசிக்கு கிடைக்குது, மகர ராசிக்கு கிடைக்குது, கும்பராசிக்கு கிடைக்குது. இதில் கும்பராசியில் இருக்கிற பகை கிரகமான சனியவும் செவ்வாய் பார்க்குறார். அப்படிங்கிறதால இந்த பகை கிரகங்களோட பார்வை, செவ்வாயோட இருப்பு, வக்கரம், இது உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானோட வக்கர பயிற்சி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வாய் வக்கர பயிற்சி அப்படிங்கிறது மற்ற ராசிக்காரர்களை விட நீங்கள் ரொம்ப அவசியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வக்கர கால பயிற்சியாக இருக்குது. என்ன ஜோசியர் எப்படி சொல்கிறீங்க, மற்றவங்களை விட மேசராசிக்காரர்களுக்கு மட்டும் என்ன அப்படி குறிப்பிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதியே செவ்வாய் தான். அப்போ அவர் கடகராசியில் நீசம் அடைகிறார். கடகம்ங்கிறது அவரோட நீச வீடு. அதே வீட்டில் இப்போ அவர் வக்கரமடைகிறார். அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். அதாவது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இது ஒரு பெரிய கேப். அப்படிங்கிறதால இதை நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை, 8ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் நீசம் வக்கரம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, ராசி அதிபதிக்கு பலம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற அச்சத்தில் நீங்கள் இருப்பீங்க. சில விஷயங்கள் அப்படிங்கிறது சின்ன சின்ன பின்னடைவுகளை கொடுக்குது. அது எது பார்த்துக்கிட்டா அதில் நம்ம தலையை விடாமல் இருந்துக்கலாம். அதுமாரி சுத்தமாக நீங்கள் கெடுதல் தான் நடக்கணும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ராசிக்கும் அவர் தான் அதிபதி, அஷ்டமஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, விருச்சிக ராசிக்கும் அவர் தான் அதிபதி. விருச்சிகம் உங்களோட ராசிக்கு 8ஆவது வீடு. அப்போ அஷ்டமாதிபதி வக்கரம் அப்படிங்கும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பும் உங்களுக்கு கிடைக்குது. அந்த வகையில் ராசி அதிபதியே பலம் இழந்தாலும் கூட ஒரு அற்புதமான ராஜயோகம் அப்படிங்கிறதும் இதே காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குது. சரி, இதுக்குண்டான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வக்கர காலகட்டத்தில் செவ்வாய் துலா ராசியை பார்ப்பாரு, மகர ராசியை பார்ப்பாரு, கும்பராசியை பார்ப்பாரு. அவரோட பார்வையை நாம் பார்க்கணும். ஏன்னா செவ்வாய்ங்கிறவர் பயங்கரமான கோபக்காரர். அப்போ அவர் 7ஆம் வீட்டை பார்க்குறாரு, 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, 11ஆம் வீட்டை பார்க்குறாருங்கும் போது இந்த இனங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வக்கர காலகட்டத்தில் உங்களோட கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் தான் இருக்கும். நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே நமக்கு தப்பாக தெரியும். யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்களா, அவங்ககிட்ட எரிஞ்சு விழுவீங்க. நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்வீங்களா, உங்கள் மேலதிகாரியவே எதிர்த்து பேசுவீங்க. இதுமாதிரி வீட்டில் பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்கும். நாம் பண்ணுறதே தப்பாக தெரிஞ்சாலும் இந்த காலகட்டத்தில் நமக்கு கண்ணே தெரியாது, மறைக்கும். நம்ம பண்ணுறது தான்டா நியாயம், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் இல்லை 36 கால் அப்படின்னு விடாப்பிடியாக நிற்பீங்க. அதை முதல்ல குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்கும். எதனால் ஃபஸ்ட்டு நாம் கெடுதல் அப்படிங்கிறத சொல்லிடுறோம்னா, அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கிறப்ப நாம் அதை முழுசாக அனுபவிக்க முடியும். வார்த்தைகளை இறைச்சிட்டு அப்புறம் அள்ள முடியாது. அதனால தான் முன்னாடி சொல்லிடுறது. முதல்ல கோபத்தை குறைங்க, பேச்சில் நிதானமாயிருங்க. கோவம் வந்துருச்சா, இப்போ வீட்டில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டையாக, வண்டி எடுத்துகிட்டு எங்கன்னா வெளியே போங்க, ஒரு டீயை காப்பியை குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்தால் அது சரியாக போயிடும். வார்த்தைகளை இறைச்சிட்டு அப்புறம் அள்ளிக்கிட்டு இருக்காதிங்க. அதுமாரி கல்வித்துறையில் இருப்பவர்கள், மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். மாணவர்களா, நீங்கள் இப்போ மேசராசி மாணவர்களா, விளையாட்டு போட்டிகளில் சாதிச்சு காட்டுவீங்க. கல்வியில் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். உங்களுக்கு மேலே உள்ள ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தலைமை ஆசிரியராக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் ஒரு பிரின்சிபால் லெவலில் உள்ளவங்க உங்கள்கிட்ட ரொம்ப இணக்கமாக நடந்துவாங்க. எதாக இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க. அந்த கிளாஸில் அவனை கூப்பிட்டு கேட்டால் அந்த கிளாஸோட பிரச்சனை என்னங்கிற சொல்லிவிடுவான். அவன் நல்லவன், நியாயமாக நடந்துக்குவான் அப்படிம்பாங்க. அதுமாதிரி படிப்பில் ஒரு முன்னுக்கு வருவீங்க. விளையாட்டுத்துறையில் ஒரு சாதனை.
இருக்கிற இடத்துக்கு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்குது. அதுமாதிரி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய இடம் இது. இந்த வக்கர காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதனால் நீண்ட நாளாக திருமணமாகி குழந்தை இல்லாத மேசராசிக்காரர்கள் குழந்தை பாக்கியம் அடையலாம். பல இடங்களில் நீங்கள் வருத்தப்பட்டு நின்றுருப்பீங்க. எங்கேயாவது ஒரு பொது வெளிக்கு போனால் சொந்த பந்தத்தில் கேட்பாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், விருந்துக்கு போயிருக்கேன், விசேஷத்துக்கு போயிருக்கேன்னா, என்னப்பா 5-6 வருஷம் ஆச்சு இன்னும் ஒன்றும் இல்லையான்னு கேட்பாங்க. நமக்கு அதை என்னத்தை சொல்கிறது, அக்கறையில் கேட்குறானோலா இல்லை கிண்டல் பண்ணுறானோலா எதுவுமே தெரியாது. சரி போய் தொலை அப்படின்னு கடந்து வந்துடுவோம். இப்போ உங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். நானும் போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியர் இல்லை, எதுவுமே நடக்கலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ நல்ல செய்தி அப்படிங்கிறது வரும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது விழுகிற இடத்த நாம் ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாயோட பார்வை விழுது துலா ராசியில். அப்போ 7ஆம் வீடு அப்படிங்கிறது மனைவி, அதாவது வாழ்க்கை துணை, ஆணுக்கு மனைவி, பெண்ணுக்கு கணவர், கூட்டு தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள் வட்டத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த இனங்களால் நாம் 10 ரூபா சம்பாதிக்கணும்னா இவங்ககிட்டலாம் கோபமே படக்கூடாது. மனைவிகிட்ட ஒரு சின்ன பிரச்சனையா விட்டு கொடுத்து போங்க, தப்பு இல்லை. மனைவியாலேயே வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு மனைவி வழி சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்குது. அதுமாரி திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும். இழுத்து கொண்டாந்து விட்டுருவார் யாரையா ஒருத்தரை கையை பிடிச்சிங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பல வருடமாக திருமணம் நடக்கலை. எத்தனையோ இடத்துல ஜாதகம் பார்த்தேன், நடக்கலை. எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தேன், பொண்ணை பிடிச்சா மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கலங்கிற கதெல்லாம் போய் இப்போ ஒரு வரன் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதுமாதிரி கூட்டுத்தொழிலில் கூட்டாளிகள் கடுமையாக உழைப்பாங்க, நம்ம கொஞ்சம் சோம்பேறியாக இருப்போம். அப்போ அவங்க கொஞ்சம் சத்தம் போடுவாங்க, என்ன ஆளுக்கு பாதியாக ஷேர் போட்டுக்கிறோம், நீ வேலையை செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா, சரி விட்றா, எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்குது, கொஞ்சம் நாளைக்கு நீ பார்த்துக்கடா அப்படின்னு அப்படியே பாலிசாக பேசி போனோன்னு வச்சிங்களேன், நமக்கு வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது, நம்மளும் கொஞ்சம் பொறுப்பை எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதும் வரும். அது மாதிரி நண்பர்கள் வட்டத்தில் குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரிலாம் வச்சுக்க வேண்டாம். வாங்கியிருந்தால் கொடுத்துருங்க, கொடுத்துருந்தா இப்போ கேட்க வேண்டாம், கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு விட்டு கொடுத்து இழுத்து பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இதான் இந்த 7ஆம் இடத்துல உள்ள செவ்வாயோட பார்வை. இந்த 3 இனத்துலையும் கோவப்படக்கூடாது. 10 தொழில்ஸ்தானத்தில் அவரோட பார்வை விழுவுது. அப்போ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா தொழிலில் வேலை செய்கிறவங்களை கண்ணா உன்னான்னு திட்டுறது, வேலை ஆட்கள் ஓடி போடுவான், புது ஆளை கூட்டு பயிற்சி கொடுத்து திரும்ப அவனை நாம் வச்சு வேலை வாங்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டுறணும். அதனால் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கள இழுத்து பிடிச்சி ஓட்டுங்க. அதுமாரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் கூட மேல்மட்ட அதிகாரிகளை பகச்சிக்க வேண்டாம். ஏதோ கத்தனா கத்திட்டு போகிறான் விடு, இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு கத்துவான், அப்புறம் சரியாயிடுவான்னு விட்டு போங்களேன், அது தானாகவே நடக்கும். இதுமாரி லாப வீட்டில் இப்போ சனி வேறு இருக்கார். லாப வீட்டில் போய் நமக்கு 10 ரூபா காசு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற சனியவும் செவ்வாய் பார்ப்பார். நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நாமளே சொல்கிற மாதிரி தான் அது ஆகிப்போச்சு. நமக்கு வர்றதை நாமளே எடுத்துக்கிட்ட கதை. அதனால் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு வருமானம் வர்ற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுமாரி பழைய பாக்கி வசூல் பண்ணுறேன், ஒரு ஃபைனான்ஸ் விட்டுருக்கேன், டெய்லி பணம் வசூல் பண்ணுறேன், இந்த மாதிரி உள்ளவங்களாம் வார்த்தைகளை இறைச்சிடக்கூடாது. குறிப்பாக அரசியல்வாதிகள் வெளியிட பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு மேடையில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புறம்பாக பேசிடக்கூடாது. பொதுவெளியில் பேசும்போது வார்த்தையில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். இதை செஞ்சிட்டாலே இந்த செவ்வாய் வக்கர காலம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இருந்தாலும் ராசி அதிபதி அப்படிங்கிறவர் நீசமும் வக்கரமும் அடைகிறார். அப்படிங்கும்போது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வணங்கிட்டு யாராவது ஒரு 4 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். செவ்வாய் வக்கர காலம் சிறப்பாக இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.